ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது மிஸ்ஸஸ் இருந்தா கான்டாக்ட் மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஸ்டார்ட் பண்ணோம். ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணி கொள்ளட்டும். ஓகே, உங்களுக்கு லாஸ்ட் இந்த லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல வந்து லாஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், எடிட்டிவ்ஸ், இந்த விஷயம் எல்லாம் பார்த்த விஷயங்கள். மோனோஃபேசிக்ல வந்து சிறப்பு பார்த்தேன்னு நினைக்கிறேன். எலிக்சிஸ் வரைக்கும் பார்த்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, லிங்க் டெஸ்ட் பார்த்தோமா? லாஸ்ட் கிளாஸ் இருந்தவங்க லிங்க் டெஸ்ட் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, டிங்சர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மோனோஃபேசிக்கை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு தெரியும், லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் கிளாசிஃபிகேஷன்ல மெயினா திருப்பி நான் சொல்றேன். லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் மெயின் கிளாசிஃபிகேஷன். சரி, நான் இதுக்கு முதல் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். டோசேஜ் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு பார்மசியூட்டிக்ஸ் சரி, பார்மசியூட்டிக்ஸ்ல டோசேஜ் ஃபார்ம்ஸ் தான் பேசிக். நீங்க படிக்கிற 3 சொலிட், லிக்விட் அண்ட் செமி சொலிட், இந்த டோசேஜ் ஃபார்ம்ஸ் தான் பேசிக்கான விஷயம். இது தெரியாம நீங்க பார்மசியூட்டிக்ஸ் படிக்க இயலாது. அடுத்தது உங்களோட பேப்பர்லையும் வந்து பாஸ் பேப்பர்லையும் உங்களுக்கு தெரியும் 13 to 15% ஆன பார்மசியூட்டிக்ஸ்ல மார்க்ஸ் எடுக்கிறது 100க்கு எடுக்கிறதுக்குரிய ஒரு பேசிக்கான ஒரு இதான் டோசேஜ் ஃபார்ம்ஸ். அதுலயும் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் தான் ஒரு பெரிய பரப்பு மத்தத்தை விட. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் இவ்வளோ கொஞ்சம் டீப்பா படிக்கமெண்டா அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் கூட. சரி, ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு குரூப்ல ஒரு PDF போட்டிருக்கேன், லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் செகண்ட் பார்ட். சரி, அதுல வந்து ஐ ப்ரிப்பரேஷன்ஸ் பெரன்ட்ரல், ஐயும் பெரன்ட்ரலும் அதுல வந்து உங்களுக்கு நான் செய்வேன். லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் தேர்ட் PDF இருக்கு, அதுல பைஃபேசிக் ஃபுல்லா வரும். சரி, ஓகே, நான் இப்போ சில விஷயங்கள் இன்னும் சொல்றேன். ஓகே, மொனோஃபேசிக் பார்த்தோம். மொனோஃபேசிக்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாக்குறது எல்லாமே மோனோஃபேசிக். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம், சிரப்பை பத்தி பார்த்தோம். சிரப்ட என்ன, எப்படி மேனுஃபேக்சர் பண்ற, அடுத்தது எப்படி அதோட குவாலிட்டிஸ் என்ன, ஏன் அதை யூஸ் பண்றோம், என்னென்ன விஷயங்களுக்கு அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ற, அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது எலிக்சிஸ். ஓகே, எலிக்சிஸ் பார்த்தோம். சிரப்ஸுக்கும் எலிக்சிஸுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தோம். என்ன, ஒரு ஃபுல் கிளாஸ்லயே இந்த விஷயத்த நல்ல டீப்பா நான் சொல்லியிருப்பேன். எலிக்சிஸுக்கும் சிரப்ஸுக்குமான டிஃப்ரெண்ட் நிறைய பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ்ல ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடியா வந்திருக்கிற விஷயம். அடுத்தது லிங்க் டெஸ்ட். சரி, அப்ப நான் சொன்னேன் மொனோஃபேசிக்லயும் இந்த 3லயும் கொஸ்டின்ஸ் வாரத்துக்கு கூட சான்ஸ் இருக்கு. இந்த பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கல சிரப், எலிக்சிஸ், லிங்க் டெஸ்ட், இது 3லயும் அடிக்கடி கொஸ்டின் வர ஒரு பகுதி. அதோட டிங்சர்ஸ் பெரிய அளவுல கொஸ்டின் வந்து இது வரைக்கும் நான் பார்க்கல. அதோட ஓரல் ட்ரோப்ஸ். சரி, இது ஃபுல்லாவே என்ன, மொனோஃபேசிக். அப்ப சிரப், எலிக்சிஸ், லிங்க் டெஸ்ட் எல்லாம் நல்ல டீப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்த்தோம். டிங்சர்ஸ், ஓரல் ட்ரோப்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு டீப்பா பார்க்காட்டி அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ற அளவுக்கு நாம இந்த விஷயங்களை பார்த்தா போதும். சரி, ஓகே. அப்ப டிங்சர்ஸ் பார்ப்போம் இன்னைக்கு. டிங்சர்ஸ்ங்கிற சில விஷயம் வந்து இதுவும் மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் தான். சரி, அப்ப மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் என்றாலே உங்களுக்கு தெரியும், அதுல ஒரு ஃபேஸ் தான் இருக்க போகுது. இதுல என்ன விஷயம் என்றா, டிங்சர்ஸ் ஆர் ஆல்கஹாலிக் சொல்யூஷன். என்ன விஷயம் என்றா, இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரக் வந்து அதோட மெயின் சோர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டா மெயினா பிளான்ட்ல இருக்கு. மெயின் சோர்ஸ் ட்ரக்ஸ் பேசிக் சோர்ஸ் எடுத்தா பிளான்ட்ஸ், அடுத்தது அனிமல்ஸ். சரி, அடுத்தது
மினரல்ஸ். சரி, அடுத்தது மைக்ரோப்ஸ். என்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், மைக்ரோப்ஸ், இதெல்லாம் ஒரு ட்ரக்ட சோர்ஸ். சரி, ட்ரக் சோர்சஸ்ல எடுத்தா தான் இதெல்லாம் ஒன்று பிளான்ட்ல இருந்து எடுக்கலாம், இல்லாட்டி அனிமல்ஸ்ல இருந்து எடுக்கலாம், இல்லாட்டி மினரல்ஸ்ல இருந்து எடுக்கலாம், இல்லாட்டி மைக்ரோப்ஸ். இனி அது எக்ஸ்ட்ராவும் இருக்கு அது. ஓகே, அப்ப ஒரு நார்மலா சொல்லன்னு பாருங்க, ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு ட்ரக், நம்ம ஒரு ஏபிஐ ஒரு ட்ரக் வந்து எடுக்கப்படும், தயாரிக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப டிகோக்சின் என்கிற ஒரு டேப்லெட் இருக்கு. இது வந்து ஒரு ஹார்ட் பிரச்சனைக்கு பாதிக்கிற ஒரு டேப்லெட் டிகோக்சின். இந்த டேப்லெட் எப்படி எடுக்கிற, இப்ப நம்மளுக்கு கையில வந்து கிடைக்கிறது ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல, இப்படி ஒரு ஃபார்ம்ல தான் நம்மளோட கைக்கு வந்து சேருது. சரியா, இது எப்படி நம்மளோட கைக்கு ஒரு டேப்லெட் ஃபார்முக்கு வருது, இந்த ப்ரோசஸ் என்னென்னங்கிற விஷயத்த நீங்க அப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா, இதுல இப்ப ஒரு டேப்லெட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஏபிஐ இருக்கும், அதோட எக்ஸிபியன்ஸ் இருக்கும். சரி, நீங்க இதெல்லாம் solid dosage forms-ல படிச்சிருப்பீங்க. இந்த ஏபிஐ தான் அந்த ட்ரக். டிகோக்சின்ங்கிறது இதுல ஏபிஐ. ஏபிஐ இந்த ட்ரக் எங்க எடுக்கலாமாண்டா, டிகோக்சின் பிளான்ட்ட போய் அதுல இருக்கிற ஒரு லீஃப் எடுக்கு, அந்த லீஃப்ல தான் இந்த டிகோக்சின்ங்கிற இந்த ஏபிஐ இருக்கு. அப்ப இது எப்படி இந்த லீஃப்ல இருந்து இந்த டேப்லெட் வந்துச்சு என்கிற விஷயத்த நீங்க ஆராய போனீங்கன்னா, எப்படி பிரிச்சு எடுக்கிற அந்த லீஃப்ல இருந்து என்ன பார்த்தோம்னா, இந்த லீஃப்ல இருந்து என்ன செய்வாங்க, இந்த லீஃப ஒரு மெத்தட் தானே சொல்லணும், இனி அந்த மெத்தட்ஸ் நிறைய இருக்கு. டிங்சஸ்ங்கிற முறைக்கு தான் நான் இந்த விஷயத்த மெயினா சொல்லுவேன். இந்த லீஃப் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு ஆல்கஹால் இருக்குதானே, ஆல்கஹால், இது ஒரு ஆல்கஹால். சரி, ஆல்கஹால். சாரி, இப்ப இந்த ஆல்கஹாலுக்குள்ள என்ன செய்யறோம்டா, சரி, இந்த ஆல்கஹாலுக்குள்ள இந்த லீஃப் எடுத்துக்கந்து ஒரு ஒரு 7 டேஸுக்கு என்ன செய்வாங்கண்டா, நார்மலா ஊற போடுவாங்க, என்ன சோக் பண்ணுவாங்க. 7 டேஸுக்கு சோக் பண்ணுவாங்க. சோக் பண்ணினா என்ன நடக்கும், இந்த லீஃப்ல இருக்கிற அந்த ஏபிஐ ட்ரக்ஸ் எல்லாமே என்ன எல்லாம் வந்து இந்த ஆல்கஹாலுக்கு மாறும். சரி, அதுக்கு பிறகு இந்த ஆல்கஹாலை வந்து என்ன செய்வாங்க, ட்ரைன் பண்ணி எடுப்பாங்க. இந்த லீஃப்ல விட்டுட்டு அந்த ஆல்கஹாலையும் அந்த லீஃப்ல இருந்து வந்த அந்த சாறுண்டு செல்வம் இல்லையா, அதையும் என்ன செய்வாங்க, சேர்ந்த கலவை உண்டு மாதிரி அந்த ஆல்கஹாலும் அந்த லீஃப்ல இருக்கிற சாரும் சேர்ந்த கலவை உண்டு ட்ரைன் பண்ணி பிரிச்சு எடுப்பாங்க. அதுக்கு பிறகு அதை என்ன செய்வாங்க, ஹீட் பண்ணுவாங்க. ஏண்டா மேலதிகமா இருக்கிற வாட்டரை வந்து என்ன வெளியேற்றணுங்கிறதுக்கு அந்த கலவை என்ன செய்வாங்க, ஹீட் பண்ணி எக்ஸஸ் ஆகிக்கிற வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு எப்படி என்ன செய்யும், இப்ப அந்த லீஃப்ல இருந்து வந்து அந்த சாறு வந்து பவுடர் ஃபார்முக்கு மாறும். சரியா, அப்ப அந்த பவுடர் ஃபார்மை நல்லா ட்ரை பண்ணிட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு பிறகு அத பவுடர் ஃபார்முக்கு மாத்திட்டு அதை டேப்லெட் ஃபார்முக்கு இனி அதை மேலதிகமான ப்ராசஸ் மூலமா மாற்றி கொள்ளுவாங்க. இதுதான் மெயினா ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு ட்ரக் ஒரு solid dosage ஃபார்ம்ஸுக்கோ இல்லாட்டி ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸுக்கோ செமி சாலிடுக்கோ ட்ரக்க வந்து எப்படி கொண்டு போறேங்கிறதுக்குரிய பேசிக் ஐடியா இத. சரி, அதுல ஒரு வகையான ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் தான் டிங்சர்ஸ் என்று சொல்றது. டிங்சர்ஸ் எப்படி செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா, டிங்சர்ஸ் வந்து இதே மெத்தட்ல 2 டைம்ஸ்ல 2 மெத்தட்ல செய்வாங்க டிங்சர்ஸ். ஆனா பேசிக் ஐடியா வந்து இதுதான். அதனாலதான் சொல்றாங்க டிங்சர்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஆல்கஹாலிக் சொல்யூஷன்ஸ் என்று சொல்றது. ஏனென்றா ஆல்கஹால்ல வந்து இந்த பிளான்ட் என்ன செய்வாங்க, பிளான்டோட லீஃபையோ இல்லாட்டி பிளான்டோட ரூட்டையோ இல்லாட்டி பிளான்டோட ஸ்டெம்ஸையோ எந்த ஒரு பார்ட்ல தான் அந்த ஏபிஐ ட்ரக் இருக்கோ அந்த ட்ரக் என்ன செய்வாங்க, ஆல்கஹாலோட மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து எடுக்கிற ஒரு சொல்யூஷன்ஸ் தான் டிங்சர்ஸ் என்று சொல்றது. அப்ப என்ன, டிங்சர்ஸ் ஆர் ஆல்கஹாலிக் சொல்யூஷன்ஸ் ஆஃப் நான் volatile substances. அப்ப நாம இதுல இந்த டிங்சர் செய்யறதுக்கு என்ன அடிப்படையான ட்ரக் எடுக்கணும்டா, நான் volatile substance. அதாவது volatile என்று சொல்றது என்ன, ஆவியாகக்கூடியது. ஆவியாகக்கூடியது என்ன செஞ்சிடும், குயிக்கா ஆவியாகிரும். அதுல ஆல்கஹால மிக்ஸ் பண்ணிடல, ஆல்கஹால ஆவியாகக்கூடியதை மிக்ஸ் பண்ணினா குயிக்கா ஆவியாகிரும்.
அதால நான் volatile சரி ஆவியாக முடியாத சப்ஸ்டன்சஸ் தான் நாம இந்த டிங்சர்ஸ் ஃபார்முக்கு மாத்த போறோம் which are generally excreted from plant materials. அப்ப மெயினா எதுல இருந்து இது எடுக்காங்க, எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்காங்க, எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன தெரியும், என்ன பிரிச்சு எடுக்கிறது. அப்ப பிளான்ட் மெட்டீரியல்ஸ்ல இருந்து அந்த நன் volatile ஆவியாக முடியாத சப்ஸ்டன்ஸ நாம என்ன செய்யறோம், பிரிச்செடுக்கும். அந்த பிரிச்செடுத்த ஒரு ஆல்கஹாலிக் சொல்யூஷன் வடிவம் தான் டிங்சர்ஸ் என்று சொல்றது. சரி, இப்ப உங்களுக்கு டிங்சர்ஸ்ங்கிறதுக்கு ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, tinctures of potent drugs represent the activity 10% of weight over volume. tinctures வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுமெண்டா, இப்ப potent drugs இப்ப இதை செல்லுன்னு பாருங்க, இதுல 10% weight over volume. இதுல மீனிங் என்ன, 10% weight over volume. லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல மீனிங் என்ன, இது ஒரு ட்ரக்ல இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று போட்டிருக்கேன், இதுல மீனிங் என்ன? ஓகே, என்ன மீனிங் சொன்னா, இது வந்து வெயிட், டபிள்யூங்கிறது சொல்லுது வெயிட், இது வந்து வால்யூம். இப்ப என்ன விஷயம் என்றா, இப்ப 100 மில்லிலிட்டர் டிங்சர்ஸ் எடுத்தா அதுல 10 கிராம் வந்து என்ன இருக்கும், அந்த பொட்டன்ட் ட்ரக் ஏபிஐ இருக்க போகுது. அந்த விஷயத்தை தான் இதுல சொல்லிடு 10% WOV என்ற இதான். வெயிட்ங்கிறது solid ஃபார்முக்கு தான் வெயிட்டை யூஸ் பண்ணுவாங்க. வி வந்து வால்யூம், இது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். சரி, அப்ப இந்த ஸ்ட்ரென்த் வந்து கால்குலேஷன் படிக்கக்குள்ள இன்னும் டீப்பா அதுல பார்ப்போம். சரி, அப்ப இதுல என்ன சொல்லாங்கன்னு சொன்னா, இந்த டிங்சர்ஸ்ங்கிறது வந்து பொட்டன்ட் ட்ரக்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுமா, அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு. அப்ப 10% WOV என்று போட்டிருந்தா இதுல 100 மில்லிலிட்டர்ல 10 கிராம் வந்து என்ன வரைக்கும் அந்த ட்ரக் வந்து இருக்கும், பொட்டன்ட் ட்ரக்ஸ் வந்து அதுல ரெப்ரசன்ட் ஆக இருக்கும். அடுத்த விஷயம், tinctures are prepared by percolation and maceration in the mixture of alcohol and water. இப்ப tinctures ரெண்டு மெத்தட்ல ப்ரிப்பேர் ஆகும். ஒன்று பெர்குலேஷன் சொல்லி, இது உங்களுக்கு டீப்பா தேவையில்ல, இது உங்களுக்கு யூனிட் ப்ராசஸ் என்று சொல்ல ஒரு பாடத்துல வந்து இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்பேன். ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஆனா ரெண்டு மெத்தட்ல இதை செய்வோம்ங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கொண்டா போதும். அடுத்தது பிரஸ் அண்ட் ஃபில்டர். என்னண்டா என்ன செய் அந்த மெத்தட்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த ரெண்டு மெத்தட்லயும் பிளான்ட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க, ப்ரெஷரை கொடுத்து ப்ரெஸ் பண்ணி அதுல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ஷனை வந்து வெளியாக்குவாங்க. அதுக்கு பிறகு ஃபில்டர் பண்ணுவாங்க, நான் சொன்ன மாதிரி. சரி, active constituents of the herb have dissolved. அதாவது அந்த பிளான்ட்ல இருக்கிற ஆக்டிவ் கான்ஸ்டிடியூன்ஸ் ஏபிஐ அதை வந்து என்ன செய்வாங்க, டிசோல்வ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலை டிசோல்வ் கரைச்சி எடுக்கிறது. அதவே வந்து மேட் பை சோக்கிங் பிளான்ட் மெட்டீரியல் இன் ஆல்கஹால் ஃபார் 72 hours. இதை தவிர்த்து வேற ஒரு மெத்தட் இருக்கேன்டா, நான் சொன்ன மாதிரி பிளான்ட்டை வந்து அந்த என்ன சோக் பண்றது ஆல்கஹாலோட சேர்த்து, அது ஒரு 72 ஹவர்ஸுக்கு சோக் பண்ணி எடுக்கிறது. இது ரெண்டும் வெவ்வேறையான மெத்தடை சொல்லிக்காங்க டிங்சர்ஸ்க்கு. ஆனா உங்களுக்கும் இப்ப டிங்சர்ஸ்ல அந்த அளவுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் பாஸ் பேப்பர்ல வரல, சரியா? ஆனா டிங்சர்ஸை பத்தி நார்மலா இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு போதும். சரியா, பெரிய அளவுக்கு அந்த கொஸ்டின்ஸும் வரல. ஆனா நார்மலா இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, இப்படித்தான் ட்ரக் வந்து பிரிச்செடுக்காங்க, இதுக்குரிய அடிப்படை ப்ராசஸ் இதுதான்ங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சு கொண்டா போதும். ஓகே, அடுத்த மோனோபேசிக் வந்து ஓரல் ட்ராப்ஸ். சரி, இப்ப உங்களுக்கு இந்த பிக்சர்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ராப்பரால ஓரலா எடுக்காங்க, என்ன ட்ராப்ஸ் மூலமா ஒரு ட்ராப்பரால. அப்ப என்ன விஷயம் என்றால், ஓரல் ட்ராப்ஸ் ஆர் லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் ஓரல் யூஸ். அப்ப என்ன என்ன யூஸுக்காக, ஓரல் யூஸுக்காக எடுத்துக்கொள்வது ஓரல் ட்ராப்ஸ். உங்களுக்கு தெரியுமா, அந்த பேர்ல இருக்கு, ஓரலி எடுக்காங்க. சரி, ஓரல் யூஸ் that are intended to be administered in small volumes. அப்ப ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ட்ராப்ங்கிறது ஒரு ஸ்மால் வால்யூம். இப்போ ஒரு 5 மில்லி இல்லாட்டி ஒரு 10 மில்லி அந்த அளவுல நாம எடுக்கக்குள்ள ட்ராப்ஸ் வந்து தேவையில்லை, ட்ராப்பர் தேவையில்லை.
சின்ன அளவுகள் எடுக்கக்குள்ளதான் என்ன ட்ராப் அளவில் எடுப்போம். அதுக்காகத்தான் ட்ராப்பர் யூஸ் பண்றோம். ஸ்மால் வால்யூம் வித் எய்ட் ஆஃப் அ சூட்டபிள் மெஷரிங் டிவைஸ். அப்ப இங்க சூட்டபிள் மெஷரிங் டிவைஸ் என்று சொல்றது வந்து ட்ராப்பர். ஏன் இப்ப சின்ன அளவுல ட்ராப்ஸ்ல எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு மெயினா இப்ப ட்ராப்ஸ்ல வந்து ட்ராப்பர்ல வந்து 0.1 மில்லி லிட்டர்ல இருந்து 1 மில்லி லிட்டர் வரைக்கும் அதுல என்ன செஞ்சிருப்பாங்க, அளவு போட்டிருப்பாங்க. ஓகேயா? அப்ப இந்த சின்ன அளவுல ஒரு மில்லி லிட்டரை விட லெஸ் தென் 1 மில்லி லிட்டரை வந்து லெஸ் தென் 1 மில்லி லிட்டரை விட குறைஞ்ச அளவுல இருக்கிற ஸ்மால் அமௌண்ட்ஸை வந்து நாம மெஷர் பண்றதுக்கு தான் ட்ராப்பர்ஸை யூஸ் பண்றோம். சரி, அப்ப தே மே பி சொல்யூஷன்ஸ். அப்ப இந்த ஓரல் ட்ராப்ஸ் வந்து ஒன்று சொல்யூஷன்ஸா இருக்கலாம், இல்லாட்டி சஸ்பென்ஷனா இருக்கலாம், இல்லாட்டி இமால்ஷனா இருக்கலாம். சரியா? ஓரல் ட்ராப்ஸ் வந்து என்னங்கிற விஷயத்த நீங்க இதுல எடுத்துக்கொண்டா போதும். அந்த அளவுக்கு ஒரு மோஸ்டா டீப்பான ஒரு விஷயம் தேவையில்ல. இதுல சொல்லிக்கிறது வந்து சொல்யூஷன்ஸ் தான் மோனோபேசிக்ல வாரது. மோனோபேசிக்லயே வாரது சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இருக்கா, மோனோபேசிக் மட்டும்தான் இருக்கா கேட்டா இல்ல. சஸ்பென்ஷன் இருக்கலாம், இமல்ஷனும் இருக்கலாம். சரி, அப்ப மெயின் வந்து மோஸ்டா இருக்கிறது சொல்யூஷன் ஓரல் ட்ராப்ஸ்ல. அதை தாண்டியும் சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் இமல்ஷன்ஸ் வந்து ஓரல் ட்ராப்ஸ்ல இருக்கக்கூடும். சரி, அப்ப நீங்க குழம்பிக்கொள்ள கூடாது. இப்ப ஓரல் ட்ராப்ஸ் படிக்கிறது மோனோபேசிக்ல. சரி, ஓரல் ட்ராப்ஸ் வந்து படிக்கிறது மோனோபேசிக்ல. அப்போ ஓரல் ட்ராப்ஸ் வந்து மோனோபேசிக்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கேட்டா இல்ல. சரியா? மோஸ்டா சொல்யூஷன்ஸ், அதாவது மோஸ்டா மோனோபேசிக்ல இருக்கும். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் இமல்ஷன்ஸ்லயும் ஓரல் ட்ராப்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் கூட. ஓகே, இதோட வந்து மோனோபேசிக் வந்து உங்களுக்கு முடியுது. அடுத்த ஒரு பெரிய பார்ட் இதுலயும் இப்ப எல்டிஎஃப் கிளாசிபிகேஷன் பண்ணினா மோனோபேஸ் என்ன, இப்ப உங்களுக்கு இப்ப எல்டிஎஃப் மெயினா கிளாசிபிகேஷன் பண்ணினா மோனோபேஸ். மோனோபேஸ்லயும் நம்ம எப்படி இன்டர்னல் என்று படிப்போம், இஞ்சால எக்ஸ்டர்னல் என்று படிப்போம், இஞ்சால திருப்பி பேரண்டல். அது ஒரு சாப்டர். இப்ப எக்ஸ்டர்னல்லையும் 3ஆ டிவைட் பண்ணுவோம். சரி, அது அது 3 டிவைட் தான் இந்த ஸ்லைட்ல போட்டி. சரி, எக்ஸ்டர்னலுக்குரிய 3 கிளாசிபிகேஷன். எல்டிஎஃப் யூஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் டு ஸ்கின். சரியா? ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ற எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று லினிமெண்ட்ஸ் வரும், லோஷன்ஸ் வரும், பெயிண்ட்ஸ் வரும். அடுத்தது யூஸ் டு ஓரல் கெவிட்டிஸ். உங்களுக்கு தெரியும், வாய்க்குழிக்குள்ள அப்ளை பண்றது. அதுக்கு எக்ஸாம்பிள் மவுத் வாஷ், ககிள்ஸ் அண்ட் த்ரோட் பிங். அடுத்த இது வந்து இன்ஸ்டில்ட் இன்டு பாடி கேவிட்டிஸ். தனிய வாய்க்குழிங்கிற மாதிரி. அடுத்தது உடல்ல இருக்கிற உடற்குழிகள், பாடி கேவிட்டி. இயர் கேவிட்டியில போறதுக்கு இயர் ட்ராப்ஸ், நேசல் கேவிட்டியில போறதுக்கு நேசல் ட்ராப்ஸ் அண்ட் நேசல் ஸ்ப்ரே. அடுத்தது இனிமஸ். அப்ப இந்த இவ்வளவு விஷயத்தையும் நாம இப்ப ஒவ்வொன்றா படிக்க போறோம் இதுல. சரி, அப்ப எக்ஸ்டர்னல் யூஸுக்குரியத்தை நாம 3ஆ டிவைட் பண்றோம். ஸ்கின் என்றும், ஓரல் கேவிட்டிஸ் என்றும், அடுத்தது பாடி கேவிட்டிஸ் என்றும் 3ஆ டிவைட் பண்ணோம். அந்த 3 இதையும் வந்து நாம ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்ம்ஸா நாம படிச்சு கொள்ளுவோம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லினிமெண்ட். ஸ்கின்ல அப்ளை பண்றதா ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லினிமெண்ட்ஸ். அப்ப உங்களுக்கு தெரியும், லினிமெண்ட்ஸுக்கு போறதுக்கு முதல் நான் சில விஷயங்களை சொல்றேன். லினிமெண்ட் என்றா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணுமெண்டா மைண்டுக்கு. சரியா? லினிமெண்ட்ங்கிற பேர் இப்போ உங்களுக்கு புதுசா இருக்கும். ஆனா நீங்க வீட்டுல ஏதும் பாம் ஏதும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? பாம் ஐட்டங்கள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சித்தாலே பாம், இல்லாட்டி வேற எதுவும் மெத்தாய் சால்சிலேட் பாம் என்று சொல்றது. அப்படி எதுவும் பாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா?
அப்படி யூஸ் பண்ணினா அதுதான் லினிமெண்ட். இப்ப உங்களுக்கு லினிமெண்ட்ஸ் என்று சொன்னாலே எது ஞாபகத்துக்கு வரணும்னா நாம நம்மளோட வீட்டுல யூஸ் பண்ற ஒரு பாம் நீங்க வந்து நினைச்சுக்கோங்க. பாம் வந்து ஒரு செமி சாலிடா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். ஆனா லினிமெண்ட் வந்து அதே மாதிரிதான் கொஞ்சம் லிக்யூடா இருக்கும். சரியா? சம்டைம்ஸ் வந்து இப்ப டெம்பரேச்சர் லோ ஆகினா ஒரு செமி சாலிட் ஃபார்முக்கு போகும். சரி, அப்ப இதுக்கு சில விஷயம் சொல்லன்னு கேளுங்க. பாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம்னு கேட்டா என்ன, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப லோஷன், இப்ப ஒரு பொடி லோஷன், ஒரு மோஸ்ட் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஒரு பொடி லோஷன். இப்ப ஒரு பொடி லோஷன் யூஸ் பண்றதுக்கும் ஒரு பாம் யூஸ் பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. எப்படி அந்த யூஸ் பண்ற மெத்தட பாருங்க. பொடி லோஷன் நார்மலா என்ன செய்வோம், இப்ப பொடியில அப்ளை பண்ணிட்டு நார்மலா லேசா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே ஓகே என்ன. ஆனா பாம் என்ன செய்வோம், நாம பொடியில அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு தேய்ச்சிடுவோம், என்ன ஒரு ஃபிரிக்ஷன் வந்து கொடுப்போம் அப்ளை பண்ணிட்டு. சும்மா நார்மலா லோஷன் மாதிரி அப்படி விட மாட்டோம். சரி, அந்த அப்ளை மெத்தட் வந்து லோஷனுக்கும் ஒரு பாமுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது. சரி, இந்த கொஸ்டின் வந்து பாஸ்ட் பேப்பர்ல வந்து அப்ளை மெத்தட வச்சு இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கு ஒவ்வொன்றா. சரி, அதுக்காக இந்த விஷயம் சொல்றேன். ஒரு லோஷன் அப்ளை பண்றதுக்கும் பொடியில ஒரு பாம் அப்ளை பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. லோஷன் வித்தவுட் ஃப்ரிக்ஷனோட நம்ம தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் உண்டு கொடுத்து நம்ம ஹேண்டால ஒரு ஒரு இதொண்டு கொடுக்க வேண்டிய ப்ரெஷர் உண்டு கொடுத்து அதை ஃபுல்லா அந்த ஒரு ஆய்வு கொடுத்து தேய்க்க வேண்டிய அவசியம் ஒரு லோஷனுக்கு இல்லை. ஆனா பாமுக்கு அது செய்யணும். சரியா? அப்ப அந்த அப்ளை மெத்தட் வந்து லோஷன்ல இருந்து பாம் லினிமெண்ட்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, அப்ப இவ்வளவு விஷயமும் கொஞ்சம் உங்களுக்கு லினிமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு முதல் தேவையான விஷயம். அதோட நான் சொல்றேன், லினிமெண்ட்ஸ் வந்து மோஸ்டா ஒரு பாம் மாதிரி இருந்தா பாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நீங்க சொல்லுங்க. அப்ப பாம் வந்து ஒரு பெயின் ரிலீஃபுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்ப சித்தாலப பாம் சொன்னா மோஸ்டா ஒரு ஹெடேக் பெயினுக்கு யூஸ் பண்றது. இல்லாட்டி சில பேஷண்ட்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் மூட்டு வலி இருக்கிறவங்க அந்த மூட்டு வலியில இப்ப மீத்தல் சாலிசிலேட் பாம் சொல்லி அதெல்லாம் மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட், இப்ப ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏனென்றா அந்த பெயினை ரிலீஃப் பண்றதுக்காக. அப்ப இந்த லினிமெண்ட்ஸ் இந்த பாம்ட மெயின் இண்டிகேஷன் வந்து பெயின் ரிலீஃப் எனர்ஜெட்டிக்ஸ் இண்டிகேஷனா இருக்கும். சரி, ஓகே. நாம இவ்வளவு விஷயம் இப்ப லினிமெண்ட்ஸ்ங்கிற ஒரு புது வேர்டை நீங்க படிக்கிறது முதல் இப்ப பாம வச்சு இந்த விஷயங்களை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம்ங்கிறதுக்காகத்தான் நான் இந்த விஷயங்களை சொல்றேன். இப்ப நாம லினிமெண்ட்ஸ்ங்கிற விஷயத்துக்குள்ள போவோம். ஓகே, இப்ப லினிமெண்ட்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னு பார்த்தா நான் சொன்ன அவ்வளவு விஷயமும் இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. லினிமெண்ட்ஸ் ஆல்சோ கால்ட் as எம்ப்ரோகேஷன் ஆஃப் பாம். அப்ப பாம்ங்கிறத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ப்ரோகேஷன் என்றும் சொல்லுவாங்க. லினிமெண்ட்ஸ் ஆர் லிக்யூட் ப்ரிப்பரேஷன்ஸ் மேபி செமிசாலிட். நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் செமிசாலிடாகவும் இருக்கலாம் பாம்ங்கிற மாதிரி. சரி, இன்டெண்டட் ஃபார் அப்ளிகேஷன் ஆன் த ஸ்கின். எங்க மெயினா ஸ்கின்ல தான் அப்ளை பண்ணுவாங்க. தே மேபி ஆயிலியோ ஆல்கஹாலிக் ஆயிலி சொல்யூஷன். ஆயிலியா இருக்கும். மேபி உங்களுக்கு ஒரு பாம் எப்படியா இருக்கும் நீங்க கட் பண்ணி பார்த்தா தெரியும், ஆயிலியா இருக்கும் என்ன. அப்ப ஆல்கஹாலிக் ஆயிலியாவும் இருக்கலாம் சம்டைம்ஸ். ஆல்கஹாலிக் சொல்யூஷன் ஆஃப் இமல்ஷன் அப்ளைட் வித் ஃப்ரிக்ஷன் ரப்பிங். சரி, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு 2 ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க தேவைண்டா. ஏண்டா இது கொஸ்டின்ல வந்திருக்கு பிபி பாயிண்ட். உங்களுக்கு பிபி பாயிண்ட் நான் சொல்லிட்டு போறேன். வளமையா இந்த கிளாஸ்ல செல்றது பிபி பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும். அப்ளைட் வித் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ரப்டி. ஏண்டா இது வந்து பாம்ங்கிற மாதிரி தானே லினிமெண்ட்ஸ். அப்ப எப்பயுமே ஒரு ஃப்ரிக்ஷனோட ரப்பிங்கோட தான் எப்பயும் அப்ளை பண்ணுவோம். சரி, மஸ்ட் நாட் பி அப்ளை டு த புரோக்கன் ஸ்கின். இப்ப ஒரு காயம் இருந்துச்சு இல்ல ஒரு பொடியில, அந்த காயத்துக்கு மேல நாம என்ன செய்யக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது. விலகி ஒரு காயத்துக்கு மேல நம்ம டிரெக்டா எந்த ஒரு ஒரு புரோக்கன் ஸ்கின் ஒரு வூண்டுக்கு மேல டிரெக்டா எந்த ஒரு
மெடிகேஷன்ஸும் அப்ளை பண்றது. சில குறிப்பிட்ட மெடிகேஷன்ஸ் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. லினிமென்ஸ் broken ஸ்கின்னுக்கு அப்ளை பண்றது. ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் த தின் லிக்விட் அப்ளை டு த ஸ்கின். என்ன, இப்போ ஒரு தின் ஒரு மெல்லிய ஒரு தின் லிக்விட தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இது என்ன பாயிண்ட்னா, நிறைய நாம ஒரு திக்கான ஒரு லேயரை அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சம் எடுத்து ஒரு தின் லேயர் வர மாதிரி அப்ளை பண்ணணும். டிபிக்கலி யூஸ் டு ரிலீவ் பெயின். பொதுவா பெயினுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டிஃப்னஸ் இந்த மசில்ஸ், இப்ப தசை பிடிப்பு, ஸ்டிஃப்னஸ் இந்த மசில்னா தசை பிடிப்புன்னு சொல்லுவோம். சரியா, எஸ்பெஷலி ஃபார் த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட். நான் சொன்ன மாதிரி இந்த மூட்டு வருத்தம் இருக்கிற ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பெயின் ரிலீஃபுக்கு தசை பிடிப்புக்கெல்லாம் இது என்ன ரிலீஃப் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்ப லினிமென்ட்ஸ் சொன்னா உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரணும்? பாம்ங்கிற ஒரு வேர்ட் ஞாபகத்துக்கு வந்தாதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் ஞாபகத்துக்கு வரும். என்ன, பெயின் ரிலீஃபுக்கோ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்றது. அடுத்தது ஃப்ரிக்ஷன் ஒரு ரப்பிங்கோட அப்ளை பண்ணணும். என்ன, அப்ப என்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த பாம்ங்கிற விஷயம் வந்தாதான் ஞாபகத்துக்கு வருமேங்கிறதுக்காக அதை வச்சு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, லினிமென்ட்ஸை பொறுத்த மட்டுக்கும் சில கொஸ்டின்ஸ் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அதுலயும் அப்ளைட் வித் ஃப்ரிக்ஷனுங்கிற விஷயத்த அடிக்கடி கேட்டுடிக்காங்க. அதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லினிமென்ட்ஸ் ஆர் ஆஃபர் சிமிலர் விஸ்கோசிட்டி டு லோஷன்ஸ். சரி, இப்ப லோஷன்ஸோட சிமிலர் விஸ்கோசிட்டிலையும் என்ன லினிமென்ட்ஸ் இருக்கும். மோஸ்டா லினிமென்ட்ஸ் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல படிக்கும். சம்டைம்ஸ் தான் லினிமென்ட்ஸ் வந்து செமி சாலிடா இருக்கும். மோஸ்ட் லினிமென்ட்ஸ் லிக்விட்ல தான் இருக்கும். அப்ப அதுல விஸ்கோசிட்டி, அதுல தடிப்பும் எப்படி இருக்கும்? அதுல தடிப்பு தன்மை, விஸ்கோசிட்டி லோஷன்ஸுக்கு சிமிலரா இருக்கும். சரி, ஒரு லோஷன் எப்படி இருக்கும்? ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு லோஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் லினிமென்ட்ஸ் இருக்கும். Liniments contains medicaments have analgesic, rubefacient and soothing and counter-irritant. சரி, இது கட்டாயம் நீங்க மெமரைஸ் பண்ணணும். என்ற பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு கொஸ்டின். டூ 2013 or sometimes 20. I forgot the year, but recently வந்த கொஸ்டின்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிக்கு. லினிமென்ட்ஸ்ல இருக்கிற மெடிக்கமெண்ட்ஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிக்க. அனல்ஜெசிக், பெயின் ரிலீஃப் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ருபஃபேஷியன், என்ன ருபேஷியன் இந்த பெயினோட சம்பந்தப்பட்ட இன்ஃப்ளமேஷன் அது இதுல குறைக்கிற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்தது சூத்திங், நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இதை கொடுக்கும், கூலிங்கான இஃபெக்ட கொடுக்கும். சரியா, அடுத்த கவுண்டர் இரிட்டன்ட், சரியா இரிட்டேஷனை குறைக்கிற மாதிரி ஒரு இதை ஒன்று கொடுக்கும். இவ்வளவு வந்து என்ன ஒரு லினிமென்ட்ஸ்ல இருக்கிற மெடிக்கமெண்ட்ஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சரி, இது கொஸ்டின்ல வந்திருக்கிற ஒரு பாயிண்ட். கட்டாயம் இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பீயிங் சிக்னிஃபிகன்ட்லி லெஸ் விஸ்கோஸ் தென் an ointment or cream. அப்ப இது விஸ்கோசிட்டி வந்து லோஷனுக்கு சமனத்தன் இருக்கும். ஒரு கிரீமோ இல்லாட்டி ஒரு ஒயின்மெண்ட்டுக்கோ இது விஸ்கோசிட்டி சமனா இருக்குமென்னு கேட்டா இல்ல, லெஸ் விஸ்கோஸா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் கிரீம் தடிப்பம் கூடியாது, என்ன கெட்டித்தன்மை கூடியா இருக்கும். ஆனா லினிமென்ட்ஸ் வந்து லோஷன் மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி கெட்டித்தன்மை குறைஞ்ச மாதிரி இருக்கும், விஸ்கோசிட்டி குறைவா இருக்கும். சரி, பட் அன்லைக் அ லோஷன் லினிமெண்ட் இஸ் அப்ளைட் வித் ஃப்ரிக்ஷன். ஆனா லோஷனுக்கு சிமிலாரிட்டியான விஸ்கோசிட்டியை கொண்டிருந்தாலும் லினிமெண்ட்ஸ் வந்து அப்ளைட் வித் ஃப்ரிக்ஷன். சரி, இது கட்டாயம் இங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். அப்ப லோஷன் வந்து அப்ளைட் ஃப்ரிக்ஷனோட அப்ளை பண்றா, லோஷன் இல்ல. ஆனா லினிமெண்ட்ஸ் தான் கட்டாயம் ஃப்ரிக்ஷனோட அப்ளை பண்ணுவாங்க.
ஓகே, அடுத்தது பார்ப்போம் லோஷன்ஸ். சரி, லோஷன்ஸ் வந்து இப்ப நான் அடிக்கடி லினிமெண்ட்ஸ்ல இந்த வேர்ட் பாவிச்சேன் லோஷன்ஸ் சொல்லி. சரி, என்ன விஷயம்னா லோஷனும் என்ன லினிமெண்டும் விஸ்கோசிட்டியில கொஞ்சம் என்ன சிமிலாரிட்டி, விஸ்கோசிட்டியில கொஞ்சம் தன்மையா இருக்கும், சேம் விஸ்கோசிட்டியா இருக்கும் லினிமெண்ட்ஸும் லோஷன்ஸும். சரியே, இப்ப லோஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன நான் சொன்னேன். இப்போ ஒரு லினிமெண்ட் அப்ளை பண்ணக்கு ஒரு ஃபிரிக்ஷனோட அப்ளை பண்ணணும். என்ன என்ன ரப்பிங்கோட அப்ளை ரப் பண்ணி ஃபிரிக்ஷன் கொடுத்து. ஆனா லோஷன் வந்து என்ன அப்ளைட் வித் நாட் ஃபிரிக்ஷன். சரி, அப்ப டிரெக்டா ஸ்கினுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபிரிக்ஷனோ எதுவுமே தேவையில்ல. என்ன லினிமெண்ட்ஸ் மாதிரி. இப்ப மோஸ்டா லோஷன்ஸ் எல்லாரும் வீட்டுல யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப கலமைன் லோஷன், சரியா, கலமைன் லோஷன் இதுல போட்டிக்கு பாருங்க, கலமைன் லோஷன். ஏண்டா ஸ்கின்ல வார சில சொரைசிஸ் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கலமைன் லோஷன் பாவிப்பாங்க. அப்படி இல்லாம இப்ப கீட்டகோனசோல் லோஷன், இது வந்து ஒரு ஆன்டிஃபங்கல். கீட்டகோனசோல்ங்கிறது ஆன்டிஃபங்கல் என்ன, தேமல், வட்டக்கடி அந்த இதுகளுக்கு சம்டைம்ஸ் இந்த கீட்டகோனசோல் லோஷன் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, இதை தாண்டி இதெல்லாம் மெடிக்கல் இதுல யூஸ் பண்ற லோஷன். உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ்ல நீங்க சில பாடி லோஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க காஸ்மெட்டிக்ஸ் யூசேஜுக்கு. அதுலயும் சில மெடிக்கமெண்ட்ஸ் இருக்கலாம். இப்ப கூலிங் எஃபெக்ட் தர மாதிரி, ஒரு சூத்திங் எஃபெக்ட் தர மாதிரி, கவுண்ட் எடிட்டன் அதுகள் மாதிரி சில மெடிக்கமெண்ட்ஸ் அதுல இருக்கலாம். இப்ப ஒரு நீங்க பாடி லோஷன் மெயினா இப்ப உங்களோட பாடியில இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற என்னென்ன தேமல், இல்லாட்டி ஒரு கடி பிரச்சனை, இல்லாட்டி ஒரு சொரைசிஸ், இல்லாட்டி ஸ்கின் ப்ரிப்பரேஷன், இன்ஃபெக்ஷன்ஸ், இதுகளுக்கு இல்லாம நீங்க பாவிக்கிற பாடி லோஷன்ஸ் வந்து நார்மலா சில எல்லாருக்கும் தரக்கூடிய என்ன ஒரு எமோலியன் எஃபெக்ட வந்து தரும். எமோலியன்டாக ஒரு சூத்திங் எஃபெக்ட தரும். என்ன இப்படி ஒரு ஹைட்ரேட்டா வச்சுக்கொள்ளும் ஸ்கின். அப்படி சில இதுகளுக்கு நாம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக் லோஷன்ஸ் நாம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஆனா அதை தாண்டி சில ஸ்கின் கண்டிஷன்ஸ் டிசீஸுக்கு யூஸ் பண்ணக்கொள்ள இப்ப இந்த கலமைன் லோஷன் எல்லாம் ஒரு ஸ்கின் டிசீஸுக்கு யூஸ் பண்ணோம், கீட்டகோனசோல் லோஷன் எல்லாம். விளங்கிட்டா? இப்ப ரெண்டுலயும் டிஃப்ரெண்ட் இருக்கு. நாம நார்மலா யூஸ் பண்ற பாடி லோஷன்ஸ் அது வந்து காஸ்மெட்டிக், மெயினா ஒரு காஸ்மெட்டிக் எஃபெக்ட் தான் தரும். என்ன ஒரு மெயினான ஒரு தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் அது தராது. ஆனா இப்படி யூஸ் பண்ற கலமைன் லோஷன், கீட்டகோன லோஷன் எல்லாம் மெயினான ஒரு தெரப்பியூட்டிக் பார்மகோலஜிக்கல் எஃபெக்ட் தரதுக்காக நாம எடுத்துக்கொள்றது. சரியே, ஆனா இதுல உங்களுக்கு லோஷனை பொறுத்த மட்டுக்கும் விளங்குறதுக்காக நான் உங்களோட பாடி லோஷனை வச்சு விளங்கப்படுத்துறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப எப்படி இப்ப ஒரு லினிமென்ஸ் ஒரு பாமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். பாம் எப்படி அப்ளை பண்ணுவோம், எதுக்காக அப்ளை பண்றங்கிற விஷயம். அதே மாதிரி லோஷனுக்கு சொல்றேன்னு கேளுங்க. லோஷன் வந்து நீங்க ஒரு பாடி லோஷனாகவே நினைச்சுக்கோங்க. எப்படி நீங்க அதை அப்ளை பண்ணுவீங்க, நார்மலா ஸ்கின்ல அப்ளை பண்ணுவீங்க. ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுத்து ஒரு பாம் மாதிரி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வித்தவுட் ஃப்ரிக்ஷனோட அப்ளை பண்ணிக்கொள்ளே இயலும். சரியே, வேற என்ன விஷயம் அதுல லோஷன்ல உங்களுக்கு அப்ளை பண்ண கொள்ள இப்படி ஒரு லோஷனுங்கிறது கொஞ்சம் தண்ணித்தன்மையா இருக்கும். ஒரு கிரீம் மாதிரி ஒரு ஜெல் மாதிரி இருக்குமா, இல்ல. என்ன கிரீம் மாதிரி இல்ல ஒரு லோஷன். அதுல இருந்து கொஞ்சம் விஸ்கோசிட்டி குறைவானது, அதாவது ஒரு தண்ணித்தன்மையா இருக்கு, கெட்டித்தன்மையா இருக்காது. வேற என்ன ஒரு லோஷனை வச்சு நீங்க ஒரு ஐடியா எடுப்பீங்க? நார்மலா லோஷன் யூஸ் பண்ணினவங்கன்னு சொன்ன இவ்வளவு வந்து லோஷனுங்க கூட உங்களுக்கு ஒரு நார்மலா நீங்க பாடி லோஷன் எப்படி அப்ளை பண்ணுவீங்கிறத வச்சு நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா லோஷன் பாடி லோஷன் மட்டும் இல்ல, வேற வேற தெரப்பியூட்டிக் எஃபெக்டுக்காகவும் லோஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்ப என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம். Lotions are liquid dosage forms, liquid preparations for external application without friction. சரி, இது ஒரு பிபி பாயிண்ட். வித்தவுட் ஃப்ரிக்ஷனோட அப்ளை பண்றது. பைஃபேசிக் சிஸ்டம் ஆஃப் இம்மிசிபிள் ஃபேஸஸ் ஸ்டெபிலைஸ்ட் பை சஸ்பெண்டிங் ஓர் சேஃபஸ் ஆக்டிவேட். இது ஒரு பைஃபேசிக் சிஸ்டத்துல இருக்கும். சரி, இது பைஃபேசிக் சிஸ்டத்துல இருக்கிறத பத்தி தான் சொல்வேன். ஆனா மோஸ்டா மோனோபேசிக்ல தான் இருக்கும். பைஃபேசிக் சிஸ்டத்துல இருக்கிறது வந்து
ஸ்டெபிலைஸ் பண்ணப்பட்டிக்கும், உறுதிப்படுத்தப்பட்டிக்கும். எப்படி ஒரு சஸ்பென்ஷனா இருந்தா ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்டாகவும் சேஃப் எஃபெக்டிவ் ஏஜென்ட் வச்சு அப்ளை டிரெக்ட் டு த ஸ்கின். என்ன டிரெக்டா ஸ்கினுக்கு அப்ளை பண்ணுவாங்க வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸோபெட் மெட்டீரியல். ஒரு நார்மலா நாம ஒரு காட்டன் வூல் இல்லாட்டி ஒரு காட்டன் என்ன பட்டோ வச்சு நாம யூஸ் பண்ணி கொள்ளலாம். என்ன இல்லாட்டி ஒரு கோஸ வச்சு இல்லாட்டி நாம எல்லாரும் நார்மலா ஒரு ஹேண்ட வச்சுதான் அப்ளை பண்றோம்னா ஒரு எப்சோபெண்ட வச்சு அப்ளை பண்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சம் லோஷன்ஸ் ஆர் சஸ்பென்ஷன் as well as solution form of LDS. சிலது வந்து சஸ்பென்ஷன்ல இருக்கும், சிலது வந்து சொல்யூஷன்ல இருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. லோ டு மீடியம் விஸ்கோசிட்டி. விஸ்கோசிட்டி வந்து குறைஞ்சதுல இருந்து மீடியம் வரைக்கும் இருக்கும். லோஷன் சர்வ் லோ விஸ்கோசிட்டி தென் கிரீம் ஜெல். ஆனா கிரீம் ஜெல்ஸை விட விஸ்கோசிட்டி குறைவா இருக்கும், லோவர் இருக்கும். சரி, சொன்ன மாதிரி prepared by trituration method, biochemical reaction method. அப்ப trituration மெத்தட்ங்கிறது சஸ்பென்ஷன்ல இருக்கிறதுக்கு செய்யற ஒரு மெத்தட் trituration. கெமிக்கல் ரியாக்ஷன் மெத்தட்லயும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மோஸ்டா சொல்யூஷனுக்கு வரலாம். சரியா, இப்ப உங்களுக்கு தெரியும் லோஷன்ஸ் வந்து சம் லோஷன் சஸ்பென்ஷன்ல இருக்கும், பைஃபேசிக்ல இருக்கும். சரியா, சில லோஷன்ஸ் அதே மாதிரி மோனோபேசிக்லயும் இருக்கும். ஆனா ஒன்லி லோஷன் எல்லாம் மோனோபேசிக்ல இருக்குமாண்டா இல்ல. சரி, அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் லோஷன்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். சரி, இப்ப இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டர்னல்ல கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஒரு டோசேஜ் ஃபார்ம்ஸ். இப்ப உங்களுக்கு தெரியும் மோனோபேசிக்ல சிரப், எலிக்சிஸ், லிங்க்டஸ் எல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஒரு பாட்டுங்கிற மாதிரி எக்ஸ்டர்னல்ல வந்து இந்த லோஷன்ஸ், லினிமெண்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஒரு செக்ஷன்ஸ். ஓகேயா? ஓகே, அப்ப அடுத்த இதுக்கு போவோம். லோஷன்ஸ் யூஸ் ஃபார் லோ collections as cooling, soothing and protective antiseptic effects. சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் லினிமெண்ட்ஸ். என்ன லினிமெண்ட்ஸ் வந்து எனர்ஜெசிக்ஸ். உங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. எனர்ஜெசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், சூத்திங் எஃபெக்ட், என்ன இல்லாட்டி கவுண்டர் இரிட்டன்ட், இதெல்லாம் எனர்ஜெசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அது ஒரு கொஸ்டினா வந்திருக்கு ஒரு பாஸ் பேப்பர்ல. இப்ப லோஷன்ஸ் எஃபெக்ட் வந்து இதுல தந்திக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு லினிமெண்ட்ஸுக்கு அதே மாதிரி கேர்லி மாதிரி உங்களுக்கும் வரலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ஏனென்றா லினிமெண்ட்ஸ்ல அதை கேட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தந்துட்டாங்க. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸ், டோசேஜ் ஃபார்ம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்க கேட்கும் என்கிற விஷயத்த நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ல அவங்களுக்கு தந்துட்டாங்க. அதே கொஸ்டின் திருப்பி வருமான்னு கேட்டா சம்டைம்ஸ் வரலாம் லினிமெண்ட்ஸ்ல. ஆனா அதே மெத்தட்ல வரலாம். இப்ப லினிமெண்ட்ஸ் கேட்டவங்க ஒரு இயர், சம்டைம்ஸ் உங்களுக்கும் லோஷன்ல கேட்பாங்க. லோஷன்ஸ்ல இருக்கிற என்னென்ன எஃபெக்ட் இருக்கு. அப்ப என்னென்ன எஃபெக்ட் இருக்கு? கூலிங் எஃபெக்ட் இருக்கு, சூத்திங் எஃபெக்ட் இருக்கு, ப்ரொடெக்டிவ் இருக்கு, ஆன்டிசெப்டிக் இருக்கு. ஆன்டிசெப்டிக் வந்து இப்ப என்ன எஃபெக்ட்னா ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஸ்கின்ல இருக்கிற மைக்ரோப்ஸ் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன் சொல்லு. சரி, அப்ப இத வந்து நீங்க ஸ்டார் மார்க் போட்டு கொண்டு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, இதுக்கு எப்படி லேபிள் பண்ணுவோம்? அந்த கண்டெய்னர்ல கண்டெய்னர் ஷுட் பி லேபிள்ட் as for external use only. என்றா சில தெரியாத பேஷண்ட்ஸ், தெரியாதவங்க வீட்டுல இருந்தா எக்ஸ்டர்னல் இருந்து செல்லாம விட்டு அவங்க எடுத்து ஓரலா குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால அந்த விஷயத்த கட்டாயம் லேபிள் பண்ணணும். ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். இது ஏன்னு சொன்னா ஒரு இது ஒரு பைஃபேசிக், என்ன பைஃபேசிக்லயும் இருக்கும். என்ற லோஷன்ஸ் வந்து சஸ்பென்ஷன்லயும் இருக்கும். அப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கிற லோஷன்ஸ் சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும்? இதை யூஸ் பண்றதுக்கு முதல் ஷேக் பண்ணணும். அப்பதான் அது ஒன்றோட ஒன்று. இப்போ ஒரு சில நேரம் நீங்க யூஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, மருந்த குடிக்கிறதுக்கு முதல் குளுக்குங்க சின்ன பிள்ளையில மருந்து சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த போத்தல்ல எழுதி ஒட்டிருப்பாங்க குடிப்பதற்கு முன்
குளுக்கோமன். ஏன் குளுக்குறேன்னு சொன்னா, ஏன் ஷேக் பண்றேன்னு சொன்னா, அது வந்து மோனோபேசிக் இல்ல. அது வந்து சஸ்பென்ஷனா இருக்கலாம், இல்லாட்டி இமால்ஷனா இருக்கலாம், பைபேசிக்ல இருக்கலாம். இப்ப பைபேசிக்ல இருக்கிற லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸை தான் இப்படி ஷேக் பண்ணணும், யூஸ் பண்றதுக்கு முதல்ல ஒரு லேபிள் பண்ணி போடுறேன். அப்பதான் ட்ரெண்டும் ஷேக் பண்ணக்குள்ள இப்ப கீழுக்கு படிஞ்சிருக்கிற சொலிப்பாட்டுகள் இல்லாட்டி வேற எதுவும் ட்ரக் பார்ட்டிகளை வந்து ஷேக் பண்ணக்குள்ள அது ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி ஒரு என்ன ஃபுல்லா ஒரு மீடியமான ஒரு ஃபுல்லா இது ஒரு இது கொண்டு வரும். அதுக்காகத்தான் பைபேசிக் டோசேஜ் ஃபார்ம்ஸுக்கு வந்து இந்த லேபிள் வந்து கட்டாயம் போட்டுக்கொள்றேன். சரி, ஷேக் பிஃபோர் யூஸ், ஷேக் வெல். ஓகே, அப்ப லோஷன்ஸை பொறுத்த மட்டுக்கும் இவ்வளவு விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சு கொண்டா போதுமா இருக்கும். இந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லோஷன்ஸ்ட எக்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். லினிமன்ஸ்ட கேட்டிருக்கு ஒரு இயர், லோஷன்ஸ் கேட்கலாம். ஓகே, அடுத்தது போவோம். ஓரல் கேவிட்டிஸ்ல அப்ளை பண்ற டோசேஜ் ஃபார்ம்ஸ், லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஓகே, அதுக்கு மெயினா இப்ப ஓரல் கேவிட்டிஸ் என்ன செகண்ட் டைப், எக்ஸ்டர்னல்ல ஃபர்ஸ்ட் டைப் முடிஞ்சு. எக்ஸ்டர்னல்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்றது, அது ஓகே. லினிமன்ஸ் லோஷன் பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறோம் ஓரல் கேவிட்டிஸ்ல அப்ளை பண்ற எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன். சரி, இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டோசேஜ் ஃபார்மை வச்சு விளங்கப்படுத்துறேன். மவுத் வாஷ். சரி, மவுத் வாஷ் நீங்க யூஸ் பண்ணிருப்பே, இல்லாட்டி வேற யாரும் யூஸ் பண்றத பார்த்திருப்பே, இல்லாட்டி கேள்விப்பட்டிருப்பே. என்ன அப்படி கேள்விப்படாம யாரும் இல்லையே. அப்ப மவுத் வாஷ் வந்து எப்படி எடுப்போம்னு கேட்டா, நாம ஓரலா எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஓரலி என்கிற ஒரு மெத்தட். இப்ப ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஓரலிங்கிறது வந்து மவுத்ல இருந்து, சரியா, மவுத் ஸ்டார்ட் பண்ணும், மவுத்ல இருந்து ஸ்டொமக், அதுக்கு பிறகு ரெக்டம்ல போய் முடியணும். சரியா, இதுவரைக்கும் இருக்கிற பாத்தான் நாம ஓரல் என்று சொல்லுவோம், ஓரலி ரூட் என்று சொல்லுவோம். சரியா, மவுத்துக்குள்ள எடுத்துட்டு வெளியில நாம ஸ்பில் பண்றோம் மவுத் வாஷ், அது வந்து ஓரலி இல்ல. இப்ப டெப்லெட்டை நாம ஸ்பில் பண்றல, மவுத்தால எடுத்துட்டு அப்படியே அது நம்மட என்ன ஈசோஃபேகஸ்குள்ள போய் அப்படியே ஸ்டொமக்ல போய் இன்டெஸ்டைனுக்கு போய் அப்படியே ரெக்டமுக்கு போகும். என்ன எக்ஸ்ட்ரீட் ஆகும் கிட்னில, விளங்கிட்டா? அப்ப அது ஓரலி ரூட் டெப்லெட். இப்ப ஒரு சிரப் வந்து அப்படி. ஆனா மவுத் வாஷ் வந்து நாம விழுங்குறது, விளங்கிட்டா? ஓரல் எடுத்தாலும், ஓரல்ண்டா நம்மளோட வாய்க்குள்ள மவுத்துக்குள்ள போனாலுமே நாம விழுங்குறது. அப்ப அது நோட் ஓரல் ரூட். அது என்ன ரூட்ல வரும்? ஓரல் கெவிட்டிஸ்குள்ள அப்ளை பண்றது. இப்ப வாய்க்குழி இருக்குதானே, ஓரல் கெவிட்டி, வாய்க்குழிக்குள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் சில நேரம், சில இப்ப சில மவுத் அல்சர்ஸ் வரலாம், மவுத் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். மவுத்ல நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியாஸ் வந்து நம்ம உடம்புல எங்க கூடையா இருக்குமென்னு கேட்டா மவுத்ல. சரியா, அப்ப அந்த மவுத்ல சில நேரம் குடியிருக்கிற பாக்டீரியாஸ் வந்து சில நேரம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம். அந்த சந்தர்ப்பங்கள்ல மவுத் வாஷ் யூஸ் பண்ண தருவாங்க. மவுத் வாஷ் வந்து எல்லாரும் நார்மலா பாவிக்கிறது இல்லை. சரியா, இப்ப நீங்க ஒரு பிழையான ஒரு ஐடியா வச்சு இப்ப மவுத் வாஷ் யாருன்னாலும் பாவிச்சு கொள்ளலாம் நார்மலா அப்படின்னு. அப்படி இல்லை, ஏன்னா ஒவ்வொரு மவுத் வாஷும் வித்தியாசப்படும். சரியா, என்ன அதுல இருக்கிற இன்கிரீடியன்ட் ஏபிஐ வந்து இப்ப குளோர்ஹெக்சிடின்னு சொல்லி மவுத் வாஷ் ஒன்று இருக்கு. அது என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சில நேரம் ஓரல் இருக்கிற சில இன்ஃபெக்ஷன்ஸ், சில டிசீஸ் கண்டிஷன்ஸுக்கு தான் அந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணும். அதை எடுத்து நீங்க நார்மலா ஒரு மவுத் வாஷ் தானே நார்மலா ஒரு பேஷண்ட், எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பேஷண்ட் யூஸ் பண்ண முடியாது. விளங்கிட்டா? அப்ப மவுத் வாஷ் யூஸ் பண்றதும் ஒரு மவுத் ஓரல் கெவிட்டிஸ்ல வர கண்டிஷன்ஸுக்கு தான் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுவோம். அது எங்க மெயினா ஒரு இண்டிகேஷனை காட்டுமெண்டா மவுத் கெவிட்டிஸ்ல, ஓரல் கெவிட்டிஸ்ல. சரி, ஓகே, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனென்று சொன்னா ஒரு பார்மசிஸ்டா நீங்க இந்த விஷயங்களை ஒரு பேஷண்ட்டுக்கு டிஸ்பென்ஸ் பண்ண போல அட்வைஸா கொடுக்கணும். இப்ப மவுத் வாஷை தூக்கி ஒரு
சரியா ஒரு எடுக்கேட்டட் இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்குள்ள இது ஒரு மவுத் வாஷ் நீங்க பாவிச்சிட்டு இதை துப்பணும் வாய்க்குள்ள எடுத்துட்டு சொல்லி கொடுக்காட்டி அவங்க விழுங்கினா அவடத்தவங்களோட ஒரு ரோல் ஆஃப் டியூட்டி வந்து ஃபெயிலியர் ஆகும் இல்லையா ஃபெயில் ஆகும். அப்ப அந்த டிஸ்பென்சிங்ங்கிற பாட்டை தாண்டி அட்வைசிங் டு பேஷண்ட்ஸ்ங்கிற ஒரு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு பார்மசிஸ்டுக்கு இருக்கு. ஓகே, அப்ப அந்த விஷயத்துக்காக ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்மையும் நீங்க கவனமா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கொண்டு போய் ஒரு பேஷண்ட் அட்வைஸோட கொடுக்குற ஒரு பொறுப்பு உங்களுக்கு உரியது. அப்ப மவுத் வாஷ் ஒன்று நீங்க கொடுக்கக்குள்ள கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். என்ன இது வந்து ஒரு மவுத் வாஷ், என்ன வாய் கொப்பளிக்கிறது, வாய் விழுங்க கூடாது என்கிற விஷயத்த கட்டாயம் நீங்க சொல்லி கொடுக்கணும். எவ்வளவு நிமிஷம் வச்சிருக்கணும் வாய்க்குள்ள, அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இதெல்லாம் நீங்க தெளிவான ஒரு ப்ரொசீஜரா ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது உங்களோட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அப்ப மவுத் வாஷ பத்தி பார்ப்போம். not for internal or not for external use. அப்ப இது எக்ஸ்டர்னல் யூஸும் இல்ல இன்டர்னல் யூஸும் இல்ல, சரியா? அதால இன்டர்மீடியட் ப்ரிப்பரேஷன்ஸ் சொல்லுவாங்க இது. சரி, ஓகே. மவுத் வாஷ் இன்டர்மீடியட் ப்ரிப்பரேஷன் aqueous solutions with a pleasant taste or an odor used to make clean the buccal cavity. சரியா? ஒரு பிளசண்டான டேஸ்ட்ல இருக்கும், ஒரு மனதோடையும் மனமோடையும் இருக்கும். என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளோட பெக்கல் கெவிட்டிய வந்து கிளீன் பண்றதுக்காக, நம்மளோட வாயை சுத்தி இருக்கிற பெக்கல் கெவிட்டின்னு சொல்ல ஓரல் மிக்கோசா, அதை கிளீன் பண்ற ப்ராசஸுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலி மவுத் வாஷஸ் ஆர் பிரசன்ட் எஸ் கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம். சரியா? பொதுவாக மவுத் வாஷ் வந்து ஒரு செறிந்த கரைசல்ல தான் இருக்கும், கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல. They contain antibacterial agents, alcohol, glycerin, sweetening agents and surfactant agents and coloring agents. அப்ப அதுல என்னென்ன இதுகள் இருக்குமெண்டா, இப்ப நான் சொன்ன மாதிரி மவுத்ல வர இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன அதுகளுக்கு யூஸ் பண்றோம்ங்கிறதால அதுல ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் இருக்கலாம், ஆல்கஹால் இருக்கலாம், கிளிசரின் இருக்கலாம், ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் இருக்கலாம், surfactant agents and coloring agents also included. Example NaCl mouthwash, தேவன்சின்ன இதே மெலிக்கோங்க, chlorhexidine mouthwash எக்ஸாம்பிளுக்கு தேவன்ல அழிக்கோங்க. உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சா போதும். இஃப் யூ வாண்ட் நீங்க இதையும் எட் பண்ணி கொள்ளலாம். அப்ப மவுத் வாஷ்ங்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலான ஒரு மவுத் வாஷை வச்சு நீங்க யோசிக்கலண்டா போதும். சரி, ஓகே. இவ்வளவு விஷயம் இதுல தெரிஞ்சு கொண்டா போதும். இந்த மோஸ்ட் மவுத் வாஷஸ்ல அந்த அளவு கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்தது இல்லை. ஓகே, யூஸ் இஸ் a deodorized agent. சரியா? for therapeutic purposes. Sometimes mouth washes-ல deodorizes agents and ஒரு cosmetic agents வந்து போட்டிருப்பாங்க therapeutic purpose-க்காக. Mouth washes are having properties such as antiseptic, local analgesic, astringent, and inflammatory and deodorant effect. Therapeutic mouthwashes are formulated to reduce plaque, gingivitis, and dental caries, stomatitis. இப்ப சில தெரபியூட்டிக் மவுத் வாஷஸும் இருக்கும், காஸ்மெட்டிக் மவுத் வாஷஸும் இருக்கும். தெரபியூட்டிக் மவுத் வாஷஸ் வந்து மெயினா எதுக்கு ஃபார்முலேட் பண்ணிப்பாங்கன்னா பிளேக்னா அந்த பற்கள்ல வர அந்த வீக்கம் பச்சூத்தின்னு சொல்ல அதுக்கு பேர் வந்து பிளேக். அப்ப அதில் இருக்கிற நேரங்கள்ல பற்கள்ல இந்த மவுத் வாஷஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதுல இருக்கிற இன்ஃபிளமேஷன் என்ன, அதுல இருக்கிற பெயின் ரிலீஃப் பண்றதுக்கு விளங்கிட்டா. இப்ப இந்த மவுத் வாஷஸ்ல லோக்கல் எனர்ஜெசிக் இருக்கு, எனர்ஜெசிக்னா இந்த பெயின் ரிலீஃப் பண்றது. அப்ப இந்த நம்மட ஓரல் பெக்கல் கெவிட்டில டீத்தும் இருக்கு. அப்ப டீத்ல வர பிரச்சனையிலையும் சம்டைம்ஸ் வந்து குணப்படுத்தும் மவுத் வாஷஸ் யூஸ் பண்ண. சரி, அப்ப ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட் எல்லாம் அதான் பல் வீங்கின மாதிரி முரசு வீங்கின மாதிரி இருக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் மவுத் வாஷஸ் வந்து என்ன செய்யும்,
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் வந்து கொடுக்கும். சரி, கிங்குவைட்டிஸ் அதே மாதிரி அந்த பற்கள்ல வர ஒரு பிரச்சனை தான் கிங்குவைட்டிஸ்ன்னு சொல்லுது. சரி, அடுத்தது டென்டல் கெரிஸ், அதுவும் பற்கள்ல வாருது, பச்சூத்தேன்னு சொல்லுது. ஸ்டொமடைட்டிஸ், சரி, எல்லாமே இந்த ஸ்டொமடைட்டிஸ் என்ன சொல்லுது, வாய்க்குள்ள வார ஒரு புண் மாதிரி. சரி, அப்ப இதெல்லாம் அந்த பெக்கல் கேவிட்டிஸ்ல வர பிரச்சனைகள். அதுகளுக்காக நாம தெரபியூட்டிக் மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, மவுத் வாஷஸ்ல ஆல்கஹால் இருக்கும், அது ஒரு ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்ணுவாங்க. சோபிட்டோல் இருக்கும், அது ஒரு சால்வெண்ட் அல்லது ஹியூமெக்டின். கிளிசரின் வந்து ஹியூமெக்டின்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வீட்னிங் ஏஜென்ட் அண்ட் விஸ்கோஸ். இதெல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு தேவையில்லை. நார்மலா இந்த விஷயங்கள்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லா பாஸ் பேப்பர்ஸ்ல இது வரைக்கும் டீப்பா மவுத் வாஷஸ்ல கொஷன்ஸ் கேட்டு வரல. ஓகே, அடுத்த விஷயம் லேபலிங் எப்படி பண்ணணும்டா, முக்கியமான லேபலிங் விஷயம் தான் நீங்க கேட்டு வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஏனென்றா இது ஒரு எக்ஸ்டர்னல் யூஸ். சரியே, அடுத்தது not to be taken, இது ஒரு பாஸ் பேப்பர்ஸ் கொஷன். not to be taken என்றா இது கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். உள்ளெடுக்க கூடாது என, உள்ளெடுக்க கூடாதுன்னு சொல்லி. அப்ப இந்த கொஷன் இப்ப எப்படி வந்திருக்கேன்னா, இதுக்குரிய கொஷன் ஒரு கொஷன்ல வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல. not to be taken என்கிற லேபிள் என்னென்ன டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டு ஒரு கொஷின் வந்திருக்கு. அதுல மவுத் வாஷ் இருக்கு, காகிள்ஸ் இருக்கு. சரியா, அப்ப சிரப் இருக்கு, அப்படி சில டோசேஜ் ஃபார்ம்ஸ் இருக்கு. ட்ரூ ஃபால்ஸ் போட சொல்லி. அப்ப உங்களுக்கு தெரியணும் not to be taken வந்து என்ன மவுத் வாஷஸுக்கு யூஸ் பண்ணுவோம்ங்கிற ஒரு பாயிண்ட் அவடத்தை கேட்காங்க. சரி, அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், உள்ளெடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி. ஓகே, the direction for dilution should be on label. என்னண்டா, இப்ப மவுத் வாஷஸ் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல தானே வரும். அப்ப சில நேரம் வந்து டயலூட் பண்ணணும்டா அது வந்து லேபிள்ல கட்டாயம் மென்ஷன் பண்ணி இருக்கணும். அதுக்குரிய மெத்தட் முறை. கண்டெய்னர் ஷுட் பி டிஸ்பெண்ட் இன் கிளியர் ஃப்ளூட்டட் பாட்டில். சரியா, ஒரு கிளியரான ஃப்ளூட்டடான ஒரு பாட்டில்ல நாம அதை வந்து என்ன செய்யணும், கண்டெய்னரா யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த விஷயம் காகிள்ஸ். சரி, ஓகே, காகிள்ஸ் வந்து சேம் as லைக் தட் என்ன மவுத் வாஷ். ஆனா இதுக்குரிய டிஃப்ரெண்ட் என்னன்னு நான் சொல்ல, நோட்ஸுக்கு போறதுக்கு முதல் இந்த பிக்சர்ஸ பாருங்க. சரி, இந்த பிக்சர்ஸ்ல கையில ஒரு இது ஒன்று வச்சிருக்காங்க. அவங்களோட தலை வந்து ஒரு 90 என்ன ஒரு 90ல சாஞ்சிருக்கு. அப்ப மவுத் வாஷ் வந்து நம்ம இப்படி எடுக்கிறது இல்ல, காகிள்ஸ் வந்து இப்படி எடுக்கணும். ஏன்னு கேட்டோம்டா, காகிள்ஸ் வந்து நம்மட த்ரோட்ல இருக்கிற, இப்ப மவுத் வாஷ் வந்து அதோட பேர் மாதிரியே மொயினா வந்து மவுத்ல இருக்கிற சில கண்டிஷன்ஸ், மெயினான சில ஸ்கின் அந்த டிசீஸ் கண்டிஷன், இன்ஃபெக்ஷனை கியூர் பண்றதுதான் மவுத் வாஷோட மெயின் இண்டிகேஷன். ஆனா காகல்ஸ் வந்து மவுத் வாஷ் மாதிரிதான், நம்ம உள்ளெடுக்க மாட்டோம், வெளியில ஸ்டில் பண்ணிடுவோம். ஆனா என்ன டிஃப்ரெண்ட்டா, அது மெயினா எங்க யூஸ் பண்ணுவோம்னு கேட்டா, என்ன இதுகளுக்கு யூஸ் பண்ணோம்னா த்ரோட், தொண்டை பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மெயினா நாம எடுப்போம். ஆனா வாய்க்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு மெயினா மவுத் வாஷ் எடுப்போம். அதான் ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரண்ட். சரியா, அப்ப காகிள்ஸ் தொண்டையில போய் அதுல என்ன இஃபெக்ட காட்டணும்டா இப்படி ஒரு நிலையில தான் எடுக்கணும். அப்பதான் சரியா தொண்டையில போய் அது கொஞ்ச நேரம் இருந்து அதோட இஃபெக்டிவை ஏற்படுத்தும். இஃபெக்ட் வாய்க்குள்ள எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு நிலையில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. விளங்கிட்டா? அப்ப ஏன் இப்படி ஒரு 90 பாகை தலையை சாட்சி நம்ம எடுக்கணும்டா, வாயை தாண்டி தொண்டையில போய் அதோட எஃபெக்ட கொஞ்சம் காட்டணும். தொண்டையில போறங்கிறதுக்காக நாம விழுங்குறல்ல. சரி, தொண்டையில கொஞ்சம் வச்சுட்டு நாம ஸ்பில் பண்ணா சரி, அதுக்காக தான் இந்த ஒரு நிலையில இருந்து நாம காகல்ஸ் எடுத்துக்கொள்றோம். சரி, அப்ப உங்களுக்கு இப்ப காகல்ஸுக்கும் மவுத் வாஷுக்கும் இடையிலான டிஃப்ரெண்ட் இப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். இப்ப நாம பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லிருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, காகல்ஸ் தான் இதே மாதிரி மவுத் வாஷ் மாதிரி இன்டர்மீடியட் ப்ரிப்பரேஷன். காகல்ஸ் தான் aqueous solutions used to prevent to treat mild throat infection to relieve soreness.
என்ன த்ரோட்ல இருக்கிற இன்ஃபெக்ஷனுக்கும் சோர்னஸ் என்ன சில நேரம் இப்ப கோல்டு வாரத்துக்கு முதல் தொண்டையில அரிப்பு மாதிரி இருக்கும் சோர்னஸ் சொல்லிட்டு அதை ரிலீவ் பண்றதுக்கும் காகல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. Goggles are brought into intimate contact with mucous membrane of throat, allowed to remain in contact for few seconds. என்ன இப்ப என்ன காகல்ஸ் வந்து மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் த்ரோட் நம்மளோட த்ரோட்ல இருக்கிற மியூக்கஸ் மெம்பரேனோட கொஞ்ச நேரம் தொடர்புல இருக்க விடணும். என்ன அதுக்காக என்ன செய்வோம் இப்படி ஒரு சாஞ்ச நிமிர்ந்த நிலையில இருந்து கொண்டு நம்ம காகல்ஸ்ல எடுக்கிறதால நம்மளோட தொண்டையில போய் கொஞ்ச நேரம் தொண்டையில இருக்கிற மியூக்கஸ் மெம்பரேனோட ஒரு கான்டாக்ட்ல இருக்கும் few seconds. Available in concentrated form with direction for dilution with warm water before use. சரியா இப்ப இது கான்சன்ட்ரேஷன் ஃபார்ம்ல தான் இது கிடைக்கும். அதனால எப்படி இதை டைலூட் பண்ணணுமேங்கிறது வந்து அந்த லேபிள்ல சொல்லியிருப்பாங்க. எதால டைலூட் பண்ணணும்னா வித் வார்ம் வாட்டர் பிஃபோர் யூஸ். பாவிக்கிறது முதல் ஒரு வார்ம் வாட்டர் கொதிச்சாரிய நீர் தானே அதை வச்சு டைலூட் பண்ண வேண்டி வரும். அடுத்த விஷயம் காகல்ஸ் ஆர் யூஸ் ஃபார் டியோடரண்ட் எஃபெக்ட். சரியா ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் ஃபீனால் ஓ தைமோலிடிக் ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் ஏற்படுது. எஸ்டிஞ்சென்ட் எஃபெக்ட் அதுக்கு பொட்டாசியம் குளோரைட் இருக்கும் KCl. மைல்ட் எனஸ்தெட்டிக் எஃபெக்ட். சரியா அப்ப இது எல்லாமே காகல்ஸ்ல இருக்கிற எஃபெக்ட். காகல்ஸுக்கும் மவுத் வாஷஸுக்கும் என்ன டிஃபரெண்ட் கேட்டா mouth washes are mainly used for buccal cavities conditions cure பண்றதுக்கு mouth washes யூஸ் பண்ணுவாங்க. throat infection and throatல வர soreness cure பண்றதுக்கு goggles யூஸ் பண்ணுவாங்க. சரியா அடுத்தது goggles வந்து கட்டாயம் டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நான் மவுத் வாஷஸ் சம்டைம்ஸ் வந்து டைலூட் பண்ணுவாங்க, சில நேரங்கள்ல தேவையில்லை, கட்டாயம் பண்ணணும் மட்டும் இல்லை. சரி அப்ப இந்த விஷயங்கள்லாம் மவுத் வாஷஸுக்கும் காகல்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே சாரி அடுத்தது பாருங்க எஸ்டிஞ்சன். என்ன எஸ்டிஞ்சன் என்ன சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஏஜென்ட். அது என்ன செய்யமாட்டா நம்மளோட சூப்பர்ஃபிஷியல் ப்ரோட்டீன்ஸ் அதுல இருக்கிற லேஸோட ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி நம்மளோட மியூக்கஸ் மெம்பரேன்ல இருந்து ஒரு இரிட்டேஷன் வரத்தை குறைக்கிறது தான் எஸ்டிஞ்சன். எஸ்டிஞ்சன் என்னங்கிறதுக்குரிய இது போட்டிங்க, நீங்க அதை மெமரைஸ் பண்ணணும் இல்லை என்னன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ககல்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஃபீனோல் காகல், அடுத்தது பொட்டாசியம் ஃபீனோல் காகல். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சு கொண்டா போதும் உங்களுக்கு. கண்டெய்னர் ஷுட் பி டிஸ்பென் இன் கிளியர் ஃப்ளூட்டட் கிளாஸ் பாட்டில், சேம் லைக் தட் மவுத் வாஷஸ். கலர்ட் பாட்டில்ல தேவைன்னா லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற கலர்ட் பாட்டில்ல யூஸ் பண்ணலாம். லேபிள் அதே மாதிரி நோட் டு பி டேகன் வந்து கட்டாயம். சரி ஏண்டா இது வந்து உள்ளெடுக்க கூடாதுங்கிறத கட்டாயம் சுட்டி காட்டணுங்கிறதுக்காக நோட் டு பி டேக்கன் போட்டுக்கொள்ளணும். டைலூஷன் வித் வார்ம் வாட்டர் பிஃபோர் யூஸ் இதுவும் கட்டாயம். ஏனென்றா மவுத் வாஷ் மாதிரி இல்லாம காகல்ஸுக்கு கட்டாயமான ஒரு ப்ராசஸ் தான் டைலூட் பண்ணணும். வார்ம் வாட்டர் ஒரு 40 செல்சியஸ்ல இருக்கிற வார்ம் வாட்டர் பிஃபோர் யூஸ். அப்ப இந்த 2 டேபிளும் கட்டாயம் காகல்ஸுக்கு தெரிஞ்சு கொண்டு நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். பாஸ் பேப்பர்ல இந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்தது இது மேபி கேட்கலாம் பிஃபோர் யூஸ்ங்கிற விஷயத்தை டைலூட் பண்ணணும். ஓகே அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல the direction of dilution and method of administration should be mentioned on the label. ஓகே அப்ப இவ்வளவு விஷயமும் நீங்க காகல்ஸை பொறுத்த மட்டுக்கும் தெரிஞ்சு கொண்டா உங்களுக்கு போதுமா இருக்கும். ஓகே லாஸ்ட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் பார்ப்போம். பெயின்ஸ் அதுலயும் த்ரோட் பெயின்ஸ். சரி இதுவும் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன்ஸ் இன்டர்மீடியட். இதுவும் நீங்க த்ரோட்டுக்கு அப்ளை பண்றதால த்ரோட் பெயின். சரியா பெயின்டா கொஞ்சம் இப்ப ஒரு மவுத் வாஷ் இல்லாட்டி ஒரு காகல் மாதிரி கெட்டித்தன்மை குறைஞ்சதா இருக்காது. பெயிண்ட்ங்கிறதால கொஞ்சம் விஸ்கோசிட்டி கூடின ஒரு தேன் மாதிரி இருக்கலாம், ஒரு ஹனிட விஸ்கோசிட்டில இருக்கும். ஓகேயா அப்ப அது வந்து கொஞ்சம் விஸ்கோசிட்டி எப்படி கூடினதா இருக்கும். த்ரோட் பெயின்ஸ் தான் விஸ்கோஸ் கூடினது.
லிக்விட் ப்ரிப்பரேஷன் விஸ்கோஸ் கூடின ஒரு லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸ் யூஸ் ஃபார் மவுத் அண்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ரெண்டு இன்ஃபெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. மவுத்ல வர இன்ஃபெக்ஷன் அடுத்து த்ரோட்ல வர இன்ஃபெக்ஷன்ஸ் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. மெயினா த்ரோட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. Glycerin is commonly used as the base because being viscose. இது ஒரு விஸ்கோசிட்டியை கூட்டுறதுக்காக கிளிசரினை வந்து ஒரு பேஸா வந்து ஒரு இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. பேஸா ஒரு சோல்வெண்டா. It adheres to mucous membrane for a long period due to viscose. இப்ப உங்களுக்கு தெரியும் இது ஒரு விஸ்கோசிட்டி கூடினது. இப்போ ஒரு மவுத் வாஷையும் ஒரு த்ரோட் பெயிண்டையும் எடுத்தா மவுத் வாஷ் வந்து ஒரு தன்மை இருக்கும், பெயிண்ட் வந்து ஒரு ஹனி மாதிரி இருக்கும். அப்ப விஸ்கோசிட்டி கூடினங்கிறதால அது வந்து நம்மட மியூக்கஸ் மெம்பரன்ல கொஞ்ச நேரம் கூடுதலாவே இருக்கும். தண்ணிங்கிறதால குயிக்கா நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஆனா இதை வந்து ரிமூவ் பண்றது கஷ்டம். அதாவது லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து அட்டேச் ஆகிருக்கும், அடியர் ஆகிருக்கும். It provides a sweet taste to the preparation. அப்ப கிளிசரின் ஒரு ஸ்வீட் டேஸ்டையும் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு கொடுக்கும். சரியே. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் அயடின் பெயின், மெண்டல்ஸ் பெயின் என்று சொல்ல. அடுத்தது ஃபீனோல், கிளிசரின் பெயின். இதெல்லாம் பெயின்ஸுக்குரிய விஷயம். பெயிண்ட்ங்கிறதுல டிஃப்ரெண்ட் என்னன்னா மவுத் வாஷ் மாதிரி காகிள்ஸ் மாதிரி பெயிண்ட்டும் ஓரல் த்ரோட் அந்த பக்கல் கெவிட்டி ஓரலா எடுக்கிறனாலும் கெவிட்டிஸ்ல அப்ளை பண்றதுதான் ஓரல் கெவிட்டிஸுக்கு. இன்டர்னலா உள்ளுக்கு எடுக்கிறது இல்லை. என்ன விஷயம் வேண்டா ககிள்ஸ் மவுத் வாஷை விட இது கொஞ்சம் விஸ்கோசிட்டி கூடினது. அதால நம்மட மியூக்கஸ் மெம்பரேன்ல தங்கி இருந்து அதோட எஃபெக்டை காட்டுறதுக்குரிய டைமிங் வந்து கூடிய இருக்கும். சரி, அதான் இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதோட என்ன விஷயம் என்று மவுத்லயும் த்ரோட்லயும் வர இன்ஃபெக்ஷன்ஸை கியூர் பண்றதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, பெயின்ஸ் ஆர் ஜென்ரலி பிரசன்டட் எஸ் அ சொல்யூஷன். சரியா, பொதுவா வந்து சொல்யூஷன்ல இருக்கும். அதாலதான் நம்ம மோனோபேசிக்ல படிக்கிற. சம்டைம்ஸ் வேற வேற ஃபார்ம்லயும் இருக்கலாம், சஸ்பென்ஷன் இமல்ஷன்லயும் இருக்கலாம். அதோட முக்கியமான ஒரு பாயிண்ட், பெயின்ஸ் அவைலபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் சச் அஸ் ஸ்கின் பெயின் இருக்கும். சரியா, அடுத்தது மவுத் பெயின்ஸ் இருக்கும், அடுத்தது த்ரோட் பெயின், வெஜைனல் பெயின் அண்ட் ரெக்டல் பெயின்ஸ். 5 டைப்ஸ் ஆஃப் பெயின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸ்கின்ல அப்ளை பண்றதால ஸ்கின் பெயின், மவுத்ல அப்ளை பண்றதால மவுத் பெயின், த்ரோட்ல அப்ளை பண்றதால த்ரோட் பெயின். அப்ப நான் ஏன் ஒரு பெயிண்ட படிப்பிக்கணும்னா பெயிண்ட்ங்கிற பேசிக் வந்து அதான். ஆனா ஒவ்வொரு இடத்தையும் பொறுத்து அது வந்து வித்தியாசப்படும். இப்ப வெஜைனல அப்ளை பண்ணா வெஜைனல் பெயிண்ட், ரெக்டல்ல அப்ளை பண்ணா ரெக்டல் பெயின்ஸ். ஆனா பெயிண்ட் எல்லாமே இப்படித்தான் விஸ்கோசிட்டி கூடினதா இருக்கும், எதியரிங் டைம் வந்து கூடிய இருக்கும். Pains can be identified according to the form of pains, intermediate or external. சரியா, இப்ப இது எங்கெங்க அப்ளை பண்றதை வச்சு அந்த பெயின் வந்து இன்டர்மீடியட்டா இல்லாட்டி எக்ஸ்டர்னலாங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்ப இது வந்து த்ரோட்டுக்கு அப்ளை பண்ணினா த்ரோட் அப்ளை பண்ணா இன்டர்மீடியட், மவுத்துக்கு அப்ளை பண்ணினா இன்டர்மீடியட். இது வந்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணா எக்ஸ்டர்னல். சரியா, அப்போ ஒவ்வொரு இடத்தை பொறுத்து வந்து அதுல இண்டிகேஷன் மாறும். பெயின்ஸ் ஆர் ஃபார்முலேட்டட் வித் விஸ்கோஸ் வெஹிக்கிள், அதுல சொன்ன அதே விஷயம், அல்லது volatile வெஹிக்கிள். சரியா, இப்ப இன்டர்மீடியட் எல்லாமே வந்து விஸ்கோசிட்டி கூடினதுங்கிறதால கிளிசரினால செஞ்சிருப்பாங்க. சரியா, சம்டைம்ஸ் வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ற எக்ஸ்டர்னல் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, volatile-ஆன வெஹிக்கிளை வச்சு செஞ்சிருப்பாங்க. இந்த குயிக் ஆவியாகணும் என்ன, அதுக்காக வேண்டி. Paints which are containing viscose vehicle apply on mucous membrane and also containing volatile vehicle apply on the skin. இந்த மாதிரி mucous membrane-க்கு அப்ளை பண்ற பெயின் வந்து விஸ்கோசிட்டி கூடினதா இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஸ்கின் பெயின்ஸ் வந்து அதுல வெஹிக்கிள் வந்து volatile-ஆ இருக்கணும். அது ஆல்கஹாலா இருக்கலாம். ஏன்னா அந்த அப்ளை பண்ற இடத்தை வச்சு நாம இப்ப ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ண போறோம்னா நாம விஸ்கோசிட்டியை கூட்டி பிரயோசனம் இல்லை. என்ன, குயிக் ஸ்கின்ல கூடிய நேரம் இருந்தா நல்லவும் இல்லை, குயிக்கா ஆவியாகிறது ஈஸி. என்ன, நல்ல குயிக்கா ஒரு என்ன ஒட்டி பிடிச்ச மாதிரி இருந்தா அவ்வளோ நல்ல இல்லை, ஒரு இரிட்டேஷன் அரிக்கும். என்ன, அப்போ ஒவ்வொரு இடத்தை பொறுத்து வந்து அதுல வெஹிக்கிள் வந்து மாறுபடும்.
ஓகே, இது போலவும் வந்து பெயிண்ட்ஸ்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பெயிண்ட்னா என்ன, ஒவ்வொரு வகையான பெயிண்ட்ஸும் எப்படி எப்படி வருதுங்கிற விஷயம். நார்மலா இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ்ல வரல, சம்டைம்ஸ் வரலாம். ஆனா ஜென்ரலி உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. ஓகே, இதோட உங்களோட ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் எல்டிஎஃப் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த 2 கிளாஸஸ் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. நேற்றைய கிளாஸ் அதுக்கு உங்களோட லாஸ்ட் வீக் ஒரு கிளாஸ், ரெண்டுமே வந்து இந்த வீக் டேஸ்ல நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல தான் அதுவும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்.